ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பானையில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போதான் நல்லா டேஸ்ட் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வெங்காயத்துலேயும் கலக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கவும் கூடாது. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டு இதையும் ஒரு வதக்குன்னு வதக்கலாம். நல்லா வதங்க, நல்லா பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை நல்லா போகுது. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன் தெரியுமா, நம்ம போன வாட்டியும் போட்டோம், 1 ஸ்பூன் தான் போட்டோம். அது வெஜிடபிளில் ஆட் ஆகும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ சாதத்து கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மசாலா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் திருப்பி கரம் மசாலா போட்டுக்கலாம். திருப்பியும் 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம், ஏன்னா அது பத்தாது. 1 ஸ்பூன் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ். நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள்.